வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பாலிடெக்னிக் யூனிட் 1ல் இருக்கிற அடுத்த ஒரு வரி, அதாவது மீன் மீடியன், இது ரெண்டை பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது டெஃபினேஷன் ஆஃப் மீன் அண்டு மீடியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலாக அது ரெண்டு மட்டும் படித்தா பத்தாது. கூடவே வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், ரேஞ்சு, மோடு, இந்த மாதிரி அது ரிலேட்டடான இருக்கிற எல்லாத்த பற்றியுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். எதை வேணாலும் கேட்பாங்க. ஆக்சுவலாக இதில் ஒரு சம்மு மாதிரி கேட்பாங்க. ஜென்ரலாக இது ஆக்சுவலாக ஃபிசிக்ஸில் தான் இருக்குது. இது சம்மு மாதிரி கேட்பாங்க. அதில் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து மீன். மீனுங்கிறத அரித்மேட்டிக் மீன் அப்படின்னு சொல்லலாம். அரித்மேட்டிக் மீன்னு சொல்லலாம். இல்லைன்னா நம்மலாம் யூஸ் பண்ணுற மாதிரி சாதாரணமாக ஆவரேஜ். மீன் அப்படிங்கிறது ஆவரேஜ். ஒரு 5 நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த 5 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணுறது, அதான் மீன். இதோடைய டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் அப்படின்னு சொல்லுவோம். சம் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ், என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதோடைய கூடுதல், சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் பை டோட்டல் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், எவ்வளோ இருக்குது டோட்டலாக. இதை நம்ம மேத்தமெட்டிக்கலாக இதை கொஞ்சம் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சம் ஆஃப் இண்டிவிஜுவலுங்கிறது எக்ஸ்ஐ அப்படின்னு வச்சுக்கிறோம். இது x1, x2, x3 அப்படி இருக்கலாம். சம் ஆஃப் எக்ஸ்ஐ பை என், என்னங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. 5, 8, 13, 18, 20. இந்த மாதிரி ஒரு 5 வேல்யூஸ் இருக்குது. இதோடைய மீன் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்பாங்க. இதோடைய மீன் என்ன, இதோடைய ஆவரேஜ் என்ன, ஆக்சுவலாக ஆவரேஜ் என்ன, அதுதான் மீன். அரித்மேட்டிக் மீன், ஆவரேஜ் எப்படி கேட்டாலுமே இது 5 நம்பர்ஸையும் ஆட் பண்ணி அதை 5ஆல் டிவைட் பண்ணிடணும். இந்த 5 நம்பர்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணால் டோட்டலாக வந்து 64 வரும். எத்தனை இண்டிவிஜுவல்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து சம் ஆஃப் த இண்டிவிஜுவல்ஸ், எல்லாத்தையும் இந்த இண்டிவிஜுவல் எல்லாத்தையும் x1, x2, x3, x4, x5 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அது xi, அது 64 பை டோட்டல் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது டோட்டலாக? 1, 2, 3, 4, 5 நம்பர்ஸ் இருக்குது, அதனால் 5. இப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12.8 அப்படி வரும். இதுதான் இதோடைய மீன். ஜஸ்ட் நம்ம ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது தான் இது. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மீடியன். இப்போ நம்ம மீன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க, அதோடைய சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ் பார் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது உங்கள் சிலபஸில் கொடுத்துருக்கிறது மீடியன். மீடியன் அப்படின்னா என்ன அப்படின்னா சென்ட்ரல் வேல்யூ ஆஃப் த கிவன் டேட்டா. உங்களுக்கு கொடுத்துருக்க டேட்டாவில் எது சென்ட்ரல் வேல்யூவோ அதுதான் வந்து அதோடைய மீடியன். இப்போ நான் ஒரு 5 டேட்டா உங்களுக்கு கொடுக்குறேன், 5 வேல்யூஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் இருக்கிற சென்ட்ரல் வேல்யூ எதுவோ அதுதான் அதோடைய மீடியன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 48.32, 48.36, 48.11, 48.23, 48.38. இப்போ கொடுத்துருக்க இந்த வேல்யூஸை நல்லா பாருங்கள். எத்தனை வேல்யூ இருக்குது? 5 வேல்யூஸ் இருக்குது. இந்த 5ங்கிறது ஆட் நம்பர். அப்போ ஆன் நம்பரில் உங்களுக்கு வேல்யூஸ் கொடுத்துருந்தா நீங்கள் டைரெக்டாக சென்ட்ரல் வேல்யூ எதுவோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். சென்ட்ரல் இதில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ இந்த பக்கம் ஒரு 2, இந்த பக்கம் ஒரு 2, சென்ட்ரலில் இருக்கிறது இந்த வேல்யூ தான். அப்போ இந்த வேல்யூவை நம்ம எடுத்து எழுதுனா அதுதான் மீடியன். ஆக்சுவலாக நீங்கள் டைரெக்டாக நீங்கள் இந்த கொடுத்துருக்க வேல்யூவில் சென்ட்ரல் வேல்யூ எடுத்து எழுதக்கூடாது. அந்த தப்பு தான் எல்லாமே பண்ணிடுவாங்க, அவசரத்தில் பண்ணிடுவாங்க. தெரியும் உங்களுக்கு, இப்போ நம்ம சொல்ல போகிற கான்செப்ட் நல்லா புரிஞ்சுப்பாங்க தெரியும். பட் அந்த நேரத்தில் இருக்கிற அவசரத்தில் டைரெக்டாக நேராக போய்ட்டு இந்த சென்ட்ரல் வேல்யூ எடுத்து எழுதிடுவாங்க. அப்படி எழுதக்கூடாது. என்ன செய்யணும்னா கொடுத்துருக்க வேல்யூ முதல்ல இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதணும். அதுக்கு அப்புறமா தான் சென்ட்ரல் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இதை இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதுனா 48.11, 48.23, 48.32, 48.36, 48.38 இப்படி எழுதிட்டு இப்போ இதை நான் இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதிட்டேன். இப்போ இதோடைய சென்ட்ரல் வேல்யூ எடுத்தால் இதுதான் மீடியன். இப்போ சென்ட்ரல் வேல்யூ நீங்கள் இப்படி எழுதுனா தப்பு. பாருங்கள், 48.11 வருது. நீங்கள் இந்த மாதிரி இன்க்ரீசிங் ஆர்டரில் எடுத்து எழுதும்போது 48.32 வருது. இப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு ஆப்ஷன் ரெண்டுமே இருக்கும். நம்ம செய்கிற இது தெரியும், ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் அது மீடியன் கண்டுபிடிக்கிறது.
ஆனால் அந்த நேரத்தில் இருக்கிற படப்படப்பில் நம்ம இந்த தப்பு பண்ணிடுவோம். அதனால் இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதிட்டு அதுக்கப்புறம் சென்ட்ரல் வேல்யூவை நீங்கள் எடுத்து எழுதணும். ஆட் நம்பராக இருந்தால், கொடுத்துருக்க வேல்யூஸ் உங்களுக்கு ஆட் நம்பராக இருந்தால், 5 வேல்யூஸ் கொடுத்தா, 7 வேல்யூஸ் கொடுத்தா, 9 வேல்யூஸ் கொடுத்தா, உங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் சென்ட்ரலில் இருக்கிற வேல்யூவை இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதின பிறகு எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஈவன் நம்பர்ஸில் வேல்யூஸ் கொடுத்துட்றாங்க, அப்படின்னா 6 வேல்யூ கொடுத்துட்றாங்க, இல்லை 8 வேல்யூ கொடுத்துட்றாங்க, 10 வேல்யூ கொடுத்துட்டா உங்களுக்கு மீடியன் 2 வரும், சென்ட்ரல் வேல்யூ 2 வரும். அப்போ சென்ட்ரல் வேல்யூ அதில் 1 மட்டும், இப்போ இதில் இருக்கிற மாதிரி 1 மட்டும் அதில் இருக்காது, 2 இருக்கும். அப்போ 2த்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி வர்றது தான் மீடியன். இப்போ ஈவன் நம்பர்ஸா ஆன் நம்பர்ஸாங்கிறதையும் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எத்தனை வருது மீடியன்கிறத கவனமாக செய்யணும். இது கவனமாக செய்கிற விஷயம். நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும் போது இருக்கிற படப்படப்பில் அவசரத்தில் செய்கிற விஷயம் இல்லை. ஒரு நிமிஷம் தான் ஒரு கொஷனுக்கு நமக்கு டைம் கொடுத்தாலும் அதுக்குள்ளே நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த பயிற்சியை நீங்கள் பண்ணிக்கணும். நீங்கள் அதுக்கு தான் நிறைய டெஸ்ட் எழுதணும். நிறைய டெஸ்ட் எழுதும்போது அந்த பயிற்சி உங்களுக்கு தானே வந்துடும். இப்போ நான் ஒரு ஈவன் நம்பரில் வேல்யூஸ் கொடுக்குறேன். நான் எல்லாமே ஃப்ராக்ஷனல் வேல்யூஸாக கொடுக்குறேன். ஏன்னா உங்களுக்கு கேட்குற கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனல் வேல்யூஸில் தான் வரும். சிம்பிளாக வராது, 1 2 3 அப்படிலாம் வராது. ஃப்ராக்ஷனலாக பாயிண்டில் அப்படி தான் வரும். அதனால தான் பாயிண்டில் கொடுக்குறோம். கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த பாயிண்ட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 8 வேல்யூஸ் கொடுக்குறேன். இப்போ 8 வேல்யூஸ் இருக்குது. இப்போ 8 வேல்யூஸ் இருக்கிறப்ப இந்த பக்கம் ஒரு 3 வேல்யூஸ், லாஸ்ட்டில் ஒரு 3 வேல்யூஸ் போயிட்டா பாக்கி ஒரு 2 வேல்யூஸ் உங்களுக்கு மீடியனாக வரும். இப்பயும் கூட நீங்கள் டைரெக்டாக எடுத்துடக்கூடாது. முதல்ல இதை இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் அதில் இருக்கிற சென்ட்ரல் வேல்யூஸை எடுத்து ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ இதை முதல்ல நீங்கள் இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதுங்க. இப்படி எழுதுகிறப்ப 21.40, 21.40, எல்லாத்துலேயும் 2 வேல்யூ இருக்குது. 21.53, 21.53, 21.56, 21.56, 21.58, 21.58. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் ஒரு 3 வேல்யூஸ் விட்டுருங்க, இந்த பக்கம் ஒரு 3 வேல்யூஸ் விட்டுருங்க. சென்டரில் 2 வேல்யூஸ் இருக்குது. இப்போ ரெண்டுமே சென்ட்ரல் வேல்யூ தான். அப்போ ரெண்டுமே சென்ட்ரல் வேல்யூவாக இருக்கிறதால நம்ம இது ஈவன் நம்பர் அப்படிங்கிறதால அந்த 2 வேல்யூ நம்ம ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அதை 2ஆல் டிவைட் பண்ணி அந்த வேல்யூஸை நம்ம போடணும். ஸோ இதோடைய மீடியன் கேல்குலேட் பண்ணணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா 21.53ஐயும் 21.56ஐயும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 43.09/2 வரும். இப்போ இதை நீங்கள் டிவைட் பண்ணும்போது 21.54 வரும். இதுதான் இதோடைய மீடியன். அப்போ மீடியனை ஆட் நம்பருக்கு ஒரு மாதிரி, ஈவன் நம்பருக்கு ஒரு மாதிரி கண்டுபிடிக்கணும். அப்புறம் இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதணும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு கொடுத்துருக்க சிலபஸில் இருக்கிற 2 வார்த்தையும் அதனுடைய டெஃபினேஷனையும் அந்த கான்செப்டையும் நம்ம சொல்லிட்டோம். இதுக்கு ரிலேட்டடாக வரக்கூடிய ஃபர்தராக என்னென்ன மாதிரியான ரேஞ்சு, மோடு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன், இந்த மாதிரி வேரியன்ஸ், இந்த மாதிரி நிறையா வருது. அதையும் நம்ம எல்லாத்தையும் பார்த்துருவோம். நீங்கள் அதையும் பார்த்துட்டு போனால் தான் உங்களுக்கு நல்லது. நெக்ஸ்ட்டு இதோட ரிலேட்டடாக சேர்ந்து வர்றது மீன் டிவியேஷன். இதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். இதோடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் மோட் xi மைனஸ் எக்ஸ் பார் பை n. இதான் மீன் டிவியேஷன், MD அப்படின்னு சொல்லுவோம். இப்போது xiங்கிறது கொடுத்துருக்க இண்டிவிஜுவல் வேல்யூஸ், எக்ஸ் பாருங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம இந்த வீடியோவிலே பார்த்துருக்கோம். எக்ஸ் பாருங்கிறது மீன், கொடுத்துருக்க வேல்யூடைய மீன். அந்த மீன் இண்டிவிஜுவல் வேல்யூ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி மோடு எடுத்துக்கணும். இப்போ மோடுன்னு சொன்னால் நமக்கு தெரியும், அதில் மைனஸ் வந்தாலும் அது ப்ளஸ் தான், ப்ளஸ் வந்தாலும் ப்ளஸ் தான். அதை நம்ம எடுத்துக்கிட்டு அது எல்லா வேல்யூயும் ஆட் பண்ணிவிட்டு டோட்டல் எத்தனை இண்டிவிஜுவல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த இண்டிவிஜுவலால் டிவைட் பண்ணிட்டா நமக்கு மீன் டிவியேஷன் கிடச்சிரும். இப்போ உங்களுக்கு நான் வேல்யூஸ் கொடுக்குறேன். 9.6, 10, 10.4, 11.2 அண்டு 12. இப்போ இந்த மாதிரி 5 வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இதோடைய எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறது நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம். என்னென்னு எக்ஸ் பார் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அத்தனை வேல்யூவால் டிவைட் பண்ணணும். அதாவது 5 வேல்யூஸ் இருக்குது, எல்லாத்தையும் ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 53 வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 53 வரும். 5ஆல் டிவைட் பண்ணிக்கணும், பண்ணால் 10.6. இதுதான் அதோடைய மீன் வேல்யூ. மீன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், இண்டிவிஜுவல் வேல்யூ இங்கே இருக்குது. அதை வச்சு நம்ம xi மைனஸ் எக்ஸ் பார், மோட் xi மைனஸ் எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் டோட்டல் வேல்யூவோட டிவைட் பண்ணால் நமக்கு MD கிடச்சிரும், அதாவது மீன் டிவியேஷன் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நம்ம இது ஒரு டேபிள் மாதிரி பண்ணியிருக்கோம். இது இண்டிவிஜுவல்ஸ் வேல்யூ xi வேல்யூ 9.6,
மீன் வேல்யூ தெரியும் உங்களுக்கு, மீன் வேல்யூ 10.6, எக்ஸ் பாருங்கிறது 10.6. அப்போ எக்ஸ்ஐ அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் வேல்யூ 9.6 மைனஸ் எக்ஸ் பாருங்கிறது 10.6 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது எக்ஸ் பார். இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 1 வரும். அப்போ 9.6 மைனஸ் 10.6 மைனஸில் தானே வரும் அப்படின்னா நம்ம மோட் பண்ணிருக்கிறதால அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ளஸில் வந்துடும், எல்லாம் பாசிட்டிவில் வந்துடும். மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு அங்கே கிடையாது, எல்லாமே ப்ளஸ் தான். இப்போ 10 மைனஸ் 10.6 0.6. இதே மாதிரி இண்டிவிஜுவல் வேல்யூஸ் எல்லாத்தையும் அதோடைய மீன் வேல்யூவால் மைனஸ் பண்ணிட்டா நமக்கு கிடைக்கிற வேல்யூ எல்லாத்தையும் சம் எடுத்துக்கணும். அப்போ இதோடைய சம்மு தான் கேட்டிருக்காங்க. அப்போ சம் ஆஃப் மோட் எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு 3.6 நமக்கு வருது. இப்போ இந்த வேல்யூ நமக்கு தேவை. இந்த வேல்யூவை டோட்டல் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் என்னால் டிவைட் பண்ணிட்டா நமக்கு மீன் டீவியேஷன் கிடைச்சிடும். இப்போ மீன் டீவியேஷன் ஈக்குவல் டு நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம், சம் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் பை என். அப்போது சம் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பாரை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் 3.6 பை என்னுங்கிறடைய வேல்யூ, மொத்த வேல்யூ கொடுத்துருக்குது நமக்கு எத்தனை வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 5 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னுங்கிறது 5. இப்போ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்திங்கன்னா 0.72. இதுதான் வந்து மீன் டீவியேஷன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த டேபிளை நல்லா கொஞ்சம் கோத்ரூ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது புரியும். இது வந்து மீடியன், மீன், அதுக்கப்புறம் அதோட ரிலேட்டடாக வரக்கூடிய ஒரு வேல்யூ மீன் டீவியேஷன். இதோடைய ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். ஏதோ சப்போஸ் கேட்டுட்டாங்க அப்படின்னா மீன் டீவியேஷன் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதோடைய ரிலேட்டடாக வரக்கூடிய இன்னும் சில ஃபார்முலாஸ் மட்டும் சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் வேல்யூஸ் கொடுத்தா நீங்கள் அந்த ஃபார்முலா வச்சு போட்டுக்கோங்க. அதாவது ரிலேட்டிவ் மீன் டீவியேஷன், ரிலேட்டிவ் மீன் டீவியேஷன், அதுக்கு ஃபார்முலா இருக்குது. மீன் டீவியேஷன் கால்குலேட் பண்ணிவிட்டு பை அதோடைய மீன் இன்ட்டு 100 போட்டிங்கன்னா நமக்கு இந்த ரிலேட்டிவ் மீன் டீவியேஷன் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கிறது பர்சன்டேஜில் இந்த வேல்யூ கிடைக்கும். சப்போஸ் இந்த ஆர்எம்டிஏ வந்து உங்களுக்கு பிபிஎம்மில் கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி எங்களுக்கு பர்சன்டேஜ் வேணும் பிபிஎம்மில் கேட்டால், இப்போ மீன் டீவியேஷன் இதே ஃபார்முலா தான், மீன் டீவியேஷன் பை மீன் இன்ட்டு 1000 100 கிடையாது, இன்ட்டு 1000 போட்டிங்கன்னா நமக்கு பிபிஎம்மில் கிடச்சிடும். இப்போ ஆர்எம்டி பர்சன்டேஜில் வேணும்னா மீன் டீவியேஷன் பை மீன் இன்ட்டு 100, ஆர்எம்டி பிபிஎம்மில் வேணும்னா மீன் டீவியேஷன் பை மீன் இன்ட்டு 1000. இவ்வளோ தான் ஃபார்முலாஸு. இது வரைக்கும் நீங்கள் மீன்னா என்ன, மீடியன்னா என்ன, அடுத்தது உங்களுக்கு மீன் டீவியேஷன் என்ன, ரிலேட்டிவ் மீன் டீவியேஷனுக்கு என்ன ஃபார்முலா, இது எல்லாத்தையுமே நீங்கள் தரவாக திருப்பி ரிவைஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு மனசில் பதியும். ஒரு தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், திருப்பி மீனா மீடியனா என்னன்னு புரியாது. அப்போது நீங்கள் திருப்பி பார்த்து நல்லா அனலைஸ் பண்ணி உங்களுடைய லெஷர் டைமில் திருப்பி ஒரு தடவை எடுத்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மைண்டில் ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு சில வேல்யூஸ் அப்பப்போ போட்டு அதுக்கு நீங்கள் இந்த மீன் மீடியன் கண்டுபிடிக்கணும். பிடிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இது ப்ராக்டிஸ் ஆகிடும். சாதாரணமாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொஷின் வந்ததுன்னா சாதாரணமாக உங்களுக்கு அட்டன் பண்ண முடியும், ஈஸியாக 1 மார்க் வாங்கிடலாம். அடுத்தது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம், இது கண்டிப்பாக கேட்பாங்க. உங்கள் சிலபஸில் உங்களுக்கு இல்லைனாலும் இதோட ரிலேட்டடாக வரக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். மீன் டீவியேஷன் மாதிரி இது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இதோடைய சிம்பிள் வந்து சிக்மா, அப்படின்னு சொல்லுவோம். சில நேரத்தில் எஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன, இதோடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா, இது ஃபார்முலா மட்டும் நான் சொல்கிறேன், இதோடைய இது நம்ம ப்ராக்டிஸ் ப்ராப்ளத்தில் நம்ம பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம் ஆஃப் இண்டிவிஜுவல் வேல்யூ மைனஸ் மீன் ஹோல் ஸ்கொயர் பை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது n-1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் சொல்கிறோம். இதான் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கான ஃபார்முலா. உங்களுக்கு இண்டிவிஜுவல் வேல்யூ உங்களுக்கு கொடுத்துருவாங்க, அந்த எக்ஸை மீன் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும், அதை கண்டுபிடிச்சி நம்ம வச்சுக்கலாம். அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணி கொடுத்துருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இருக்குல்ல, அதில் n-1 கால்குலேட் பண்ணி டிவைட் பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா அதுதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சொல்கிறோம். இப்போதைக்கு நீங்கள் இதை ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா இதுக்கு மேலே இதில் ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் பின்னாடி நம்ம போட போகிறோம், அதில் அந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிப்போம். அப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவாகவே புரியும். அடுத்தது
கோஎஃபிஷியன்ட் ஆஃப், இதுவும் இம்பார்ட்டன்ட், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். இப்போ இதுக்கும் நம்ம ஃபார்முலா மட்டும் சொல்லுவோம், பின்னாடி ப்ராக்டிஸ் ப்ராப்ளத்தில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சிவி ஈக்குவல் டு, இதோடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இன்ட்டு 100 பை எக்ஸ் பார். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இன்ட்டு 100 பை எக்ஸ் பார். எக்ஸ் பார்ங்கிறது மீன், உங்களுக்கு தெரியும். அப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மீனால் டிவைட் பண்ணணும். பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கிடச்சிரும். இது வந்து இது ஜஸ்ட் ஃபார்முலா லெவலில் இருக்குது. இப்போ இது எல்லாத்த பற்றியும் நமக்கு தெரியும். இது இல்லாமல் இன்னொரு 2 விஷயம் மட்டும் இருக்குது, அதை நான் ப்ராக்டிஸ் ப்ராப்ளத்துலேயும் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது என்ன அப்படின்னு, ரேஞ்சு அண்டு மோடு. ரேஞ்ச் அண்டு மோட். மோடுங்கிறது தெரியும், அடிக்கடி ஒரு நம்பர்ஸ் திருப்பி ரிப்பீட் ஆச்சு. ஒரு கொடுத்துருக்க சீரீஸில் நீங்கள் நிறைய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, அந்த வேல்யூஸில் ஒரே நம்பர்ஸ் திருப்பி ரிப்பீட் ஆச்சுன்னா அதை நம்ம மோடுன்னு சொல்லுவோம். ரேஞ்சுங்கிறது இருக்குது, அந்த கொடுத்துருக்க வேல்யூவில் பெரிய நம்பர் எது, அடுத்தது சின்ன நம்பர் எதுன்னு கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணி வர்ற வேல்யூ தான் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இது மட்டும்தான் நமக்கு கூடுதலாக சின்னதாக கான்செப்ட் எது, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மோடு அண்டு ரேஞ்ச், இவ்வளோ தான் டோட்டலாக உங்களுக்கு அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணுற மேத்தமெட்டிக்கல் டீவியேஷன்ஸ் அந்த மாதிரி நம்ம போடுறது. மேத்தமெட்டிக்கலாக வரக்கூடிய ஃபார்முலாஸ் இவ்வளோ தான். அதுக்கப்புறம் நம்ம எரரில் நம்ம பார்ப்போம். பட் இங்கே வந்து இந்த மீன் அண்ட் மீடியன் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடியது இவ்வளோ மட்டும்தான். இதை நம்ம அடுத்தது ஒரு வேல்யூஸ் கொடுத்து இது எல்லாத்தையுமே அதில் நம்ம ஒரு ப்ராக்டிஸாக நம்ம இப்போ பார்ப்போம். இந்த ப்ராப்ளத்தை பாருங்கள். இது வந்து எக்ஸாம்பிள் 1. நம்ம நிறையா ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் பார்ப்போம். இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது டிஆர்பியில் கேட்கப்பட்டது, 2006 டிஆர்பியில் கேட்கப்பட்ட கொஷின் இது. த பர்சன்டேஜ் ஆஃப் கான்ஸ்டிடுவன்ட் ஏ இன் ஏ காம்பவுண்ட் ஏபி வேர் ஃபவுண்ட் டு பி 48.32, 48.36, இது மாதிரி 5 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. கால்குலேட் மீன் டீவியேஷன் அண்ட் ரிலேட்டிவ் மீன் டீவியேஷன். இது டிஆர்பியில் கேட்கப்பட்ட கொஸ்டின், 2006 வருஷம் டிஆர்பியில் கேட்கப்பட்டது. மீன் டீவியேஷன் என்ன, ரிலேட்டிவ் மீன் டீவியேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு இந்த வேல்யூஸு இந்த கொஷினை பார்த்த உடனே மீன் டீவியேஷனுக்கு ஃபார்முலா என்ன, ரிலேட்டிவ் மீன் டீவியேஷனுக்கு ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத எழுதிடணும். இப்போ மீன் டீவியேஷன் ஃபார்முலா நமக்கு தெரியும், சம் ஆஃப் மோட் இண்டிவிஜுவல் வேல்யூ மைனஸ் எக்ஸ் பார் பை என். இதான் வந்து மீன் டீவியேஷனுக்கான ஃபார்முலா. இப்போ இண்டிவிஜுவல் வேல்யூஸ் கொடுத்தாச்சு, தெரியும். மீன் கண்டுபிடிக்கணும். அப்புறம் இண்டிவிஜுவல் வேல்யூவும் மீனையும் மைனஸ் பண்ணணும், அதை ஆட் பண்ணணும், அதை சம் பண்ணணும். அதுக்கப்புறமா டோட்டல் வேல்யூ எத்தனை வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதால் டிவைட் பண்ணணும். அப்போ தான் மீன் டீவியேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா மீன் கண்டுபிடிக்கணும். வேல்யூக்கு மீன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு, இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி அதில் கிடைக்கக்கூடியதான் மீன். இந்த வேல்யூ எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி அதை 5ஆல் டிவைட் பண்ணணும். இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணால் 241.40 வரும். அதை 5ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு அதோடைய மீன் என்ன அப்படிங்கிறது வரும் 48.28. அதான் அதோடைய எக்ஸ் பார் வேல்யூ. இப்போ எக்ஸ் பார் வேல்யூ தெரிஞ்சிருச்சு, இண்டிவிஜுவல் வேல்யூ தெரியும். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி சம் பண்ணால் நமக்கு மீன் டீவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இண்டிவிஜுவல் வேல்யூஸை எழுதிக்கோங்க, என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னு. 48.11, 48.23, 48.32, 48.36, 48.38. இது இண்டிவிஜுவல் வேல்யூ. இப்போ மோட் xi மைனஸ் எக்ஸ் பார். இப்போ எக்ஸ் பார் வேல்யூ நமக்கு தெரியும், முன்னாடியே நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம். எக்ஸ் பாரோடைய வேல்யூ வந்து 48.28, 48.28 கிடச்சிருக்கு. அப்போது இண்டிவிஜுவல் வேல்யூவில் இதை மைனஸ் பண்ணணும். 4811 மைனஸ் 48.28 எவ்வளோ வரும்? ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 0.17. அடுத்தது 48.23 மைனஸ் எக்ஸ் பாரால் மைனஸ் பண்ணணும், அதோடைய வேல்யூ 0.05 வரும். அதே மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் இதே மாதிரி போட்டிங்கன்னா நமக்கு வர்ற வேல்யூஸ் அப்படி பார்த்தீங்கன்னா 0.04, அடுத்ததுக்கு 0.08, அடுத்தது 0.10. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும். இதுதான் வந்து மோடு xi மைனஸ் எக்ஸ் பார். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு சம் ஆஃப் xi மைனஸ் எக்ஸ் பார் அது கிடச்சிரும். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்னா 0.44. இதுதான் வந்து நமக்கு கிடச்சிருக்க சம் ஆஃப் xi மைனஸ் எக்ஸ் பார். இதுக்கப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அதை நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு வந்து மீன் டீவியேஷன் கிடச்சிரும்.
இப்போது மீன் டீவியேஷனுக்கான ஃபார்முலாவை மறுபடியும் நான் எழுதுகிறேன். சம் ஆஃப் xi மைனஸ் எக்ஸ் பார் பை n. சம் ஆஃப் xi மைனஸ் எக்ஸ் பாரோட வேல்யூ கிடச்சிருச்சு 0.44 பை டோட்டல் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸினுடைய வேல்யூ 5. இது ரெண்டுத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணால் 0.09 வரும். அதுதான் வந்து மீன் டீவியேஷன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொடுத்துருக்க வேல்யூஸ், அந்த வேல்யூஸ்க்கு நம்ம வந்து மீன் டீவியேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் மீன் டீவியேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதோடைய ஃபார்முலா நமக்கு நல்லாவே தெரியும். ஆர்எம்டி, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஆர்எம்டி அப்படிங்கிறது மீன் டீவியேஷன் பை மீன் இன்ட்டு 1000. நீங்கள் இதை வந்து ppmல கண்டுபிடிச்சா 1000. இப்போ பாருங்கள், மீன் டீவியேஷன் நம்ம கால்குலேட் பண்ணது 0.09, மீனோட வேல்யூ 48.28 இன்ட்டு 1000 ppmல கேட்டதால் 1000. அதோட வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னா 1.9 ppm. 1.9 ppm. இப்போ நீங்கள் இந்த சம்மில் அவங்க சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம கீழே எழுதுவோம். அதாவது அவங்க கேட்டிருக்கிறது வந்து 2 வேல்யூ, ஒன் மீன் டீவியேஷன், இன்னொன்று ரிலேட்டிவ் மீன் டீவியேஷன். இப்போ இதில் நம்ம மீன் டீவியேஷன் ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப 0.09 வந்தது. அடுத்தது அதோட ரிலேட்டிவ் மீன் கண்டுபிடிக்கிறப்ப 1.9 வந்தது. ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு கரெக்ட் ஆன்சர். இது டிஆர்பியில் கேட்கப்பட்ட கொஷின். நீங்கள் இப்படி தான் போடணும். பட் நம்ம இந்த வீடியோவில் இதை போடுறதுக்கு இவ்வளோ நாள் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 மினிட்ஸ்க்கு மேலே நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் நீங்கள் 7 மினிட்ஸ் உங்கள் எக்ஸாமில் எடுத்துக்க முடியாது. அதனால் ரொம்ப ஷார்ட்டாக போடுறது. இப்படி தான் கேட்பாங்க. இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு வேல்யூஸ் கொடுத்துட மாட்டாங்க, பாயிண்டில் தான் கொடுப்பாங்க. அதை நீங்கள் ரொம்ப ஷார்ட்டாக போடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். தொடர்ந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி இது மாதிரி நிறைய வேல்யூஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் வந்துடும். இந்த சம்மை பாருங்கள். இது எக்ஸாம்பிள் 2. From the following set of value 35.46, 35.48, 30.549, 35.48, 35.47 5 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூஸ்லேருந்து மீன் கால்குலேட் பண்ணுங்கள், மீடியன் கால்குலேட் பண்ணுங்கள், ரேஞ்சு, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். இது எல்லாத்தையும் நீங்கள் இதுலேருந்து இந்த வேல்யூஸை வச்சுட்டு கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இது உங்கள் சம்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் வர சம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக வராது. ஏதாவது ஒரு வேல்யூ கேட்பாங்க. இல்லை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டால் கூட மீதி 3 இங்கே கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க முடியும். அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடுறதுக்கு நீங்கள் கற்றுக்கணும். இந்த வேல்யூஸை நம்ம முன்னாடி எழுதிக்கோங்க. இதான் வேல்யூஸு, அவங்க கொடுத்துருக்க வேல்யூஸ் இது. இப்போ இதுக்கு நம்ம வந்து மீன் கால்குலேட் பண்ணுவோம். மீன் அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். மீன் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். எக்ஸ் பார் ஈக்குவல் டு sum of xi by total number of individuals. இதுதான் வந்து மீனுக்கான ஃபார்முலாவை ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கும் போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணணும். கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 35.46, 35.48 எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் வர்ற வேல்யூ 17738 வருது. டோட்டல் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் பார்க்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ்னால் கொடுத்துருக்க வேல்யூஸ் எத்தனை? 5 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அது 5. ரெண்டுத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் என்னவோ அதுதான் வந்து அதோடைய மீன். 35.476 இதுதான் வந்து இதோடைய மீன். இதோடைய மீன் கால்குலேட் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ரொம்ப டீட்டெயிலாக போகணும்னு நினைக்கிறேன். 177.38 எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது வருது. டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்கிறது 5. ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் 35.476 இதான் வந்து எக்ஸ் பார். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மீடியன் நம்ம கண்டுபிடிக்கிறப்ப என்ன மீடியன்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். என்னங்கிறது கொடுத்துருக்க வேல்யூவில் எது சென்ட்ரல் வேல்யூவோ அதான் மீடியன். கொடுத்துருக்க வேல்யூ 5 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் 5 வேல்யூஸுங்கிறது ஆட் நம்பர். அப்போ டைரெக்டாகவே எடுத்துக்கலாம். 2 மீடியன்லாம் இதில் இருக்காது, 2 சென்ட்ரல் வேல்யூலாம் இருக்காது. நம்ம டிவைட் பண்ண தேவையில்லை. 5ங்கிறது ஆன் நம்பருங்கிறதால கொடுத்துருக்க வேல்யூஸில் சென்ட்ரல் வேல்யூ என்னவோ அதை எடுத்துக்கலாம். பட் என்ன செய்யணும், கொடுத்துருக்க வேல்யூவை நீங்கள் முதல்ல இன்க்ரீசிங் ஆர்டரில் மாற்றி எழுதணும். அப்போ கொடுத்துருக்க வேல்யூ இன்க்ரீசிங் ஆர்டரில் மாற்றி எழுதுனா 35.46, 35.47, 35.48, 35.48, 35.49. அப்போ இன்க்ரீசிங் ஆர்டரில் நம்ம எழுதியாச்சு. இப்போது இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2 வேல்யூ. இப்போ சென்டரில் இருக்கிற வேல்யூ 35.47
35.48 அப்படிங்கிறது தான். இந்த பக்கமும் 35.48 தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு நீங்கள் ஆன் நம்பருங்கிறப்ப சென்டரில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எழுதினா போதும். அதான் அதோடைய மீடியன். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக மீடியன் கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் மறக்காமல் இன்க்ரீஸிங் ஆர்டரில் எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை கண்டுபிடிக்கணும். அடுத்தது ரேஞ்ச். நம்ம ரேஞ்ச் ஏற்கனவே பார்க்கல, ஜஸ்ட் ஆனால் சொல்லியிருக்கோம் ரேஞ்சுனா என்ன அப்படின்னு. கொடுத்துருக்க வேல்யூலே பெரிய நம்பர் எது, கொடுத்துருக்க வேல்யூலே சின்ன நம்பர் எது, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி வரக்கூடியது தான் ரேஞ்ச். அப்போ இருக்கிற நம்பரில் பெரிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் லாஸ்ட் நம்பர் 35.49, சின்ன நம்பர் அப்படின்னா 35.46. இதையும் கூட நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு தடவை இன்க்ரீசிங் ஆர்டரில் எழுதிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 35.46 ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணால் 0.03 வருது. அதான் இதோடைய ரேஞ்ச். அடுத்த வேல்யூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கான ஃபார்முலாஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ரூட் ஆஃப் சம் ஆஃப் xi minus x bar whole square by n minus 1. இப்போ இந்த வேல்யூஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இண்டிவிஜுவல் வேல்யூஸ் இருக்குது, எக்ஸ் பார் வேல்யூவும் இருக்கு நம்மக்கிட்ட இருக்குது. அதை ஸ்கொயர் பண்ணணும். அதுக்கப்புறம் n minus 1 அதை நம்ம வந்து 5 minus 1 4ன்னு நம்ம வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஃபார்மில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ண பிறகு அந்த வேல்யூஸ் எடுத்து தான் நம்ம போட முடியும். இப்போ பாருங்கள், இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம போட்டிருக்க ஒரு சின்ன கேல்குலேஷன். நம்ம இண்டிவிஜுவல் வேல்யூஸ் எல்லாத்தையுமே எடுத்து எழுதிட்டோம். இண்டிவிஜுவல் வேல்யூஸ் எல்லாமே இருக்குது, எக்ஸ்ஐ வேல்யூஸ் எல்லாமே இருக்குது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு கண்டிப்பாக என்ன தேவைன்னா எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் தேவை. அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்கொயர் வேறு பண்ணணும். அதனால் எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பாரை முதல்ல கண்டுபிடிப்போம். எக்ஸ்ஐங்கிறது இண்டிவிஜுவல் வேல்யூ, அதாவது இந்த வேல்யூ 35.46. 35.48ங்கிறது அதோடைய மீன் வேல்யூ. நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் அதோடைய மீன் வேல்யூ. ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 0.02 வரும். இது மைனஸ் ப்ளஸ் இங்கே ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, அதனால் 0.02. இங்கே வந்து அடுத்த வேல்யூ நீங்கள் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0 வரும். அப்புறம் 0.01, அப்புறம் 0, அப்புறம் 0.01. இந்த வேல்யூஸ் நான் கால்குலேஷன் இங்கெல்லாம் போடலை, அதெல்லாம் சேம் வேல்யூஸ் தான் அங்கே நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து ஸ்கொயர் பண்ணணும். xi மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலாவில் போடுறதுக்கு தேவைப்படுது, அதனால் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணுறப்ப 0.004 இந்த வேல்யூஸ் எல்லாம் ஒரு 0, 0.0001, 0, அப்புறம் 0001. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் சம் ஆஃப் xi மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர். அப்போது இந்த வேல்யூ நமக்கு என்ன வருதுன்னா 0.0006 வருது. அப்போ ரொம்ப ரெடிமேடாக இந்த வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. இந்த வேல்யூ எடுத்துகிட்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலாவில் போட்டுட்டு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் n-1 வந்து n வந்து டோட்டல் வேல்யூ எத்தனை இண்டிவிஜுவல் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 5 minus 1 4 வந்துடும். அப்போ போட்டிங்கன்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நமக்கு ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா நான் மறுபடியும் எழுதுகிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம் ஆஃப் xi மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் பை n minus 1. இப்போ இதோட வேல்யூ நமக்கு அதாவது சம் ஆஃப் xi மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ ரூட் ஆஃப் 0.0006 பை n minus 1ஓட வேல்யூ 4. இப்போ நம்ம இந்த வேல்யூஸ் நம்ம போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.01225 இதுதான் அதோடைய வேல்யூ, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுடைய வேல்யூ. இதுக்கு ஸ்கொயர் ரூட்லாம் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா 0.01225 அப்படி. இந்த சம்மில் கேட்ட லாஸ்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ட், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன். அதை நம்ம சிவி அப்படிங்கிற ஃபார்முலாவில் எழுதணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இன்ட்டு 100 பை எக்ஸ் பார். இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூ நம்ம ஏற்கனவே கேல்குலேட் பண்ணிட்டோம். 0.01225 பை அதோடைய மீன் வேல்யூ 35.48 இன்ட்டு 100. இதுதான் நம்ம சிவின்னு சொல்கிறோம். இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ 0.03452. இதுதான் சிவி வேல்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நமக்கு இந்த ரிலேட்டடாக அதாவது இந்த கால்குலேஷன் மேத்தமெட்டிக்கல் இந்த ஃபார்முலாஸு அதை வச்சு கால்குலேஷன் அது எல்லாமே முடிஞ்சு போகுது. அடுத்து நம்ம எரருக்குள்ளே போகிறோம். அதாவது எந்த அளவுக்கு இந்த வீடியோவில் சொன்ன அளவுக்கு நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். இது சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ், எம்சிக்யூ கொஷின்ஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் போடுவோம். இந்த வீடியோ ரொம்ப லெங்க்தாக போகிறதால அடுத்த வீடியோவில் நம்ம அதை போடுவோம். அதை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லாவே ப்ராக்டிஸ் ஆகும். இதை நீங்கள் இந்த மெமரி பண்ணிக்கோங்க, இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் மெமரி பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நோட்டில் எடுத்து எழுதுங்க, வீடியோவிலே வச்சுருக்காதீங்க, நோட்டில் எடுத்து எழுதுங்க. இந்த ஃபார்முலாஸை மெமரி பண்ணிவிட்டு ஒரு சில வேல்யூஸை நீங்களே போட்டு அப்பப்போ இந்த மீன், மீடியன்,
ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் CV இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பாருங்கள். RMD MD இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ஈஸியாகவே ப்ராக்டிஸ் ஆகிடும். இன்னும் நம்ம ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் நம்ம பின்னாடி பார்ப்போம். நன்றி.